நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கோத்தகிரி அருகிலே இருக்கின்ற காடாசோலை. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அருகிலே இருக்கின்ற காடாசோலை பகுதியிலே இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி நீலகிரி மாவட்டத்திலே ஒரு முதன்மையான பள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும், இந்த தலைமையினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சமூக பணியில் அதிக அளவு ஈடுபடுகிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்தது ஒன்று. அதை போல இன்றைய தினம் அந்த காடாசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மருத்துவ முகாம் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு திரு நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் அங்கே சென்று நேரடியாக பார்த்தபோது, காடாசோலை நடுநிலை பள்ளியில் நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா அவர்களுடைய ஆணைப்படி கோத்தகிரி அரிமா சங்கம் மற்றும் KMF மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாம் மற்றும் போதை ஒழிப்பு கருத்தரங்கமும் நடைபெற்றது என்றும், நிகழ்ச்சியில் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் மோகன்குமார் தலைமை தாங்கினார். இதில் தலைமை மருத்துவர் ஜென் தலைமையிலான கண், எலும்பு, பல், நீரிழிவு, காசா நோய் என பல நோய்களுக்கு பொது மருத்துவம் ஆகியவை 6 துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றார்கள் என்றும், 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மருத்துவ உதவி பெற்ற பின் நடைபெற்ற நிகழ்ச்சி போதை ஒழிப்பு கருத்தரங்கு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில கருத்தாளரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான KJ ராஜு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்து அழகாக தெளிவாக தமிழிலே சிறப்போடு வழங்கினார் என்றும், நீலகிரியில் உள்ள பழங்குடி இன மக்கள் தங்கள் பாரம்பரிய சிறு தானிய உணவு பழக்கத்தை விட்டு இன்றைக்கு தமிழக அரசு வழங்குகின்ற ரேஷன் அரிசியை மட்டுமே உண்டு அவர்கள் முன்காலத்தில் உண்ட சத்துணவை மறந்து விட்டார்கள் என்றும், அதனால் இப்போதுள்ள தலைமுறைகள் உழைப்பதற்கு அஞ்சுகிறார்கள், உணவு அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை உடல் என்று பல்வேறு கருத்துக்களை சொல்லி இன்றைய குழந்தைகளுக்கு மூல வளர்ச்சியும் குன்றி போகிறது என்ற கருத்தையும் இவர் சொன்னார் என்று தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியில் அரிமா சங்கத்துடைய செயலாளர் ரமேஷ் அவர்கள் முன்னதாக வந்தோர் அனைவரையும் சிறப்போடு வரவேற்றார் என்றும், இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் ராஜேந்திரன், ரெனிதா, பிரபாவதி, சாந்தகுமாரி, ரஞ்சிதா ஆகியோர்கள் பங்கேற்றார்கள் என்றும், இறுதியாக தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நல் இதயத்திற்கு சொந்தக்காரர் நஞ்சுண்டன் அவர்கள் நன்றி கூறினார் என்று நமது நகர்வள பகுதிக்காக நல் நெஞ்சம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியரோடு நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து இதனை படம் பிடித்து வழங்கி செய்திகளை தந்திருக்கிறார். फोन नंबर தெரியுமா? சாப்பிட முடியாது, போய் பார்த்துட்டு வாங்க. கண்ணு சரிங்களா? சரி
என்ன பார்த்துட்டான் apa bedanya? கண்டு பார்க்கணும் உங்களுக்கு கண்டு பார்க்கணுமா எங்க இருந்து வரீங்க? இது எடுத்துட்டு வரீங்களா வரும்போது இந்த சீக்கிரம் மாத்திரம் இத்தோடு நகர்வனம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.